ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ட்ரஸ்ட் வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட் வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ட்ரஸ்ட் வேலெட்டுன்ற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிடணும். ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ரியேட் நியூ வேலெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே சீக்ரெட் பர்சன் இருக்கும், அதை க்ரியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்விஃப்ட்னு இருக்கும், அதை க்ரியேட் பண்ண வேணாம். நம்ம மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற நியூ அக்கௌண்ட், அது தான் நியூ வேலெட்னு இருக்கும், அதை தான் கிளிக் பண்ணணும். அடுத்து பேக்கப் மேனுவலின்னு இருக்கும், அது தான் நம்ம கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 காலம் இருக்கும், அந்த 3 காலமையுமே நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு வரும், அந்த கண்டினியூ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு 12 வேர்ட்ஸ் வரும். இந்த 12 வேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 12 வேர்டையும் நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை டைரி ஏதாவது ஒரு மெயினான இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த 12 வேர்டையும் நீங்கள் உங்களுடைய மெயினான இடத்துல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வேலெட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த 12 வேர்டையும் கண்டிப்பாக எங்கேயாவது எழுதி வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த வேர்டு இருந்தது, செகண்ட் எந்த வேர்டு, அதாவது வேர்டு நம்பர் 1 என்ன இருந்ததுன்னு ஒரு 3 வேர்டு கொடுப்பாங்க. அடுத்து வேர்டு நம்பர் 4, வேர்டு நம்பர் 7, வேர்டு நம்பர் 10, இந்த மாதிரி தான் நமக்கு லைனாக கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு இங்கே நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? இது நான் இந்த அக்கௌண்ட் சும்மா ஒரு பேக்கப்புக்காக, அதாவது இப்போ வீடியோவுக்காக க்ரியேட் பண்ணுறது, அதனால் நான் அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக எங்கேயாவது மெயினாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த 12 வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு என்ன வேர்டு இருக்குது, செகண்ட் எந்த வேர்டு, இந்த 4 லைனில் அதாவது எந்த வேர்டுன்ட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு வேர்டு, செகண்ட் வேர்டு, தேர்ட் வேர்டு, எந்த வேர்டு கேட்டிருக்காங்களோ மாற்றி மாற்றி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டு அந்த வேர்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே கன்ஃபார்ம் பாஸ்கோடுன்னு கேட்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு 6 டிஜிட்டில் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கணும். அதையும் நீங்கள் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்றதையுமே டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்ஃபார்ம் பாஸ்கோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வேலெட்டை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரிசீவ் அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுனா நம்மளோட ரிசீவ் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ரிசீவ்னு இருக்குது இல்லையா, இந்த ரிசீவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிசீவை கிளிக் பண்ண உடனே இங்கே மேட்டிக் பாலிகான் வருதா, இந்த மேட்டிக் பாலிகான் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு காப்பின்னு வருது இல்லையா, இந்த காப்பி நம்ம கிளிக் பண்ணிவிட்டால் நம்மளுடைய ரிசீவ் அட்ரஸ்ஸு கிளிக் ஆயிரும். இதை நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு பேஸ்ட்டு கொடுத்து அனுப்பிடலாம். அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே எனக்கு பிரியான் இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு மெயின் வேலெட்னு இருக்கும், அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, சரி 3 டாட்ஸ், இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கே அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? உங்களுடைய இந்த ரிசீவ் அட்ரஸை எப்படி நம்மளுடைய கேலக்ஸி ஏர்ஸில் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நார்மலாக டேஷ்போர்டு போய்க்கோங்க. டேஷ்போர்டில் செட்டிங்னு இருக்கும். சரிங்களா? செட்டிங்கில் பர்சனல் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்சனல் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வித்ட்ரா கொடுக்கறதுக்காக ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா, இதை இப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஜிஎல்எக்ஸி காயின், கூகுள் பே, இது மாதிரி லைனாக வரும். இதில் ஜிஎல்எக்ஸ் காயின் இருக்கா, இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த ரிசீவ் அட்ரஸை இங்கே பேஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நம்மளுடைய பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பாஸ்வேர்டு அப்படியே நம்ம கிளிக் பண்ணாலே இங்கே ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ரிசீவ் அட்ரஸ், ஜிஎல்எக்ஸி காயினுடைய ரிசீவ் அட்ரஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, இதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னுமே ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாம், இன்னும் இந்த அக்கௌண்ட்டை எப்படிலாம் சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்ற தகவல்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறேன். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.